மழை பெய்து கொண்டிருந்த ஒரு மாலை நேரம். நகரத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய வீட்டின் வாசலில் 28 வயதான தீபன் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் கையில் ஒரு பழைய கோப்புரை. அதற்குள் பல நேர்முக தேர்வுகளின் அழைப்பு கடிதங்களும் அதைவிட அதிகமாக தேர்வு செய்யப்படவில்லை என்ற பதில்களும் இருந்தன. ஒரு காலத்தில் பள்ளியில் முதல் மாணவன், கல்லூரியில் அனைவரும் பாராட்டிய இளைஞன். ஆனால் வாழ்க்கை புத்தக மதிப்பெண்களால் மட்டும் இயங்கவில்லை என்பதை அவன் உணர ஆரம்பித்திருந்தான். இன்னும் எவ்வளவு நாள் இப்படி என்று அவன் தாய் மெதுவாக கேட்டார். தீபன் சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பில் நம்பிக்கை இல்லை. அம்மா, நாளை இன்னொரு நேர்முகத் தேர்வு இருக்கிறது. இந்த முறை கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அம்மா எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளுடைய கண்களில் ஒரு வேண்டுதல் இருந்தது. என் மகன் மட்டும் உடைந்து போகக்கூடாது என்று நினைத்தாள். அடுத்த நாள் காலையில் தீபன் மிகுந்த நம்பிக்கையுடன் சென்றான். தேர்வும் நன்றாகவே நடந்தது. மாலை வரை காத்திருந்தான். இறுதியில் வந்த போன் செய்தி மீண்டும் அதேதான். மன்னிக்கவும், இந்த பணிக்கு நீங்கள் தேர்வு செய்யப்படவில்லை. அந்த ஒரு வரி அவன் மனதை நொறுக்கியது. வீட்டிற்கு வரும்போது பேருந்து நிறுத்தத்தில் ஒரு வயதானவர் அவனை கவனித்தார். மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? தீபன் முதலில் எதுவும் சொல்லவில்லை. பிறகு மனதில் இருந்த அனைத்தையும் கூறிவிட்டான். அந்த முதியவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு சிறிய விதையை எடுத்து காட்டினார். இதை காண்கிறாயா? இது மண்ணுக்குள் புதையாமல் மரமாக மாறாது. இருளை தாங்காமல் வெளிச்சத்தை பார்க்காது. வாழ்க்கையும் அப்படித்தான். தீபன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். தோல்வி என்பது முடிவு இல்லை. அது உன்னை இன்னும் வலிமையாக்கும் பயிற்சி. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்தன. அன்று இரவு பல மாதங்களுக்கு பிறகு அவன் ஒரு முடிவை எடுத்தான். நாளை முதல் வேலை தேடுவது மட்டுமல்ல, என்னை நான் மாற்றப் போகிறேன். அந்த முடிவுதான் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக மாறப்போகிறது என்பதை அப்போது அவனுக்கே தெரியவில்லை. மறுநாள் காலை அலாரம் அடிக்கும் முன்பே தீபன் விழித்தான். பல மாதங்களாக அவன் வாழ்க்கையில் இல்லாத ஒரு உணர்வு அந்த நாள் இருந்தது. அதுதான் நம்பிக்கை. கண்ணாடி முன்னின்று தன்னையே பார்த்து மெதுவாக சொன்னான், நான் நேற்று இருந்த மனிதன் இல்லை. இன்று நான் புதிதாக ஆரம்பிக்கிறேன். அன்று முதல் அவன் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கினான். காலை 5 மணிக்கு எழுந்து உடற்பயிற்சி செய்தான். அரை மணி நேரம் புத்தகங்கள் படித்தான். புதிய திறன்களை கற்றுக்கொள்ள ஆன்லைன் வகுப்புகளில் சேர்த்தான். முதல் சில நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தது. பழைய சோம்பேறித்தனம் அவனை மீண்டும் இழுக்க முயன்றது. ஆனால் பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்த அந்த முதியவரின் வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் நினைவுக்கு வந்தன. விதை புதையாமல் மரமாகாது. அந்த ஒரு வரியே அவனுக்கு ஊக்கமாக மாறியது. ஒரு நாள் அருகிலிருந்த நூலகத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த போது அங்கே வேலை பார்த்த நூலகர் கேட்டார், தம்பி, தினமும் வருகிறீர்கள். ஏதாவது தேர்வுக்கு படிக்கிறீர்களா? தீபன் சிரித்தான். இல்லை சார், வாழ்க்கைக்குத்தான் படிக்கிறேன். அந்த பதில் நூலகரை கவர்ந்தது. நீங்கள் இப்படியே தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி உங்களை தேடி வரும். அந்த நாளிலிருந்து தீபன் தினமும் தன்னுடைய முன்னேற்றத்தை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத ஆரம்பித்தான். இன்று என்ன கற்றேன்? நேற்று விட இன்று என்ன முன்னேற்றம்? நாளை என்ன செய்ய வேண்டும்? சிறிய மாற்றங்கள் மெதுவாக பெரிய மாற்றங்களாக மாறின. ஒரு மாதம் கழித்து மீண்டும் ஒரு நிறுவனத்தில் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பு வந்தது. இந்த முறை அவன் பயப்படவில்லை. ஏனெனில் வேலை கிடைக்குமா என்பதை காட்டிலும் நான் நேற்று இருந்ததை விட இன்று சிறந்த மனிதன் என்ற நம்பிக்கை அவனிடமிருந்தது. நேர்முகத் தேர்வில் ஒரு கேள்வி கேட்டார்கள். உங்கள் மிகப்பெரிய தோல்வி என்ன? தீபன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், என் மிகப்பெரிய தோல்வி பல முறை நிராகரிக்கப்பட்டது அல்ல, ஒரு காலத்தில் என்னை நானே நம்பாமல் இருந்ததுதான். ஆனால் இன்று அந்த மனிதன் நான் இல்லை. அந்த அறையில் சில நொடிகள் அமைதி நிலவியது. அந்த பதில் அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நேர்முகத் தேர்வு முடிந்ததும் தீபன் வழக்கம் போல் முடிவுக்காக காத்திருக்கவில்லை. இந்த முறை அவன் மனநிலை வேறுபட்டிருந்தது. என்னால் முடிந்த சிறந்ததை செய்துவிட்டேன் என்ற திருப்தி அவனிடமிருந்தது. 2 நாட்கள் கழித்து அவனது கைபேசி ஒலித்தது. ஹலோ, தீபன் பேசுகிறீர்களா? ஆம், நான் தான் பேசுகிறேன். வாழ்த்துக்கள், நீங்கள் எங்கள் நிறுவனத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள்.
அந்த ஒரு நொடி அவனுக்கு உலகமே நின்றுவிட்டது போல் தோன்றியது. பல மாதங்களாக காத்திருந்த செய்தி அது. வீட்டிற்கு ஓடி வந்து தாயின் கையில் நியமன கடிதத்தை வைத்தான். அம்மாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் சொன்னேனே, ஒரு நாளும் உன் உழைப்பு வீணாகாது. தீபன் சிரித்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு புதிய உண்மை உதித்தது. வேலை கிடைத்தது வெற்றியல்ல, என்னை நான் மாற்றிக்கொண்டதுதான் உண்மையான வெற்றி. வேலையில் சேர்ந்த முதல் வாரம் மிகவும் சவாலாக இருந்தது. பலருக்கு அனுபவம் இருந்தது, தீபன் மட்டும் புதியவன். சிலர் அவனை ஏளனமாக பார்த்தார்கள். புதியவன், இவனால் முடியாது. இந்த வார்த்தைகள் அவனை காயப்படுத்தின. ஆனால் இந்த முறை அவன் உடைந்து போகவில்லை. ஒவ்வொரு நாளும் அலுவலகம் முடிந்த பிறகு 2 மணி நேரம் கூடுதலாக கற்றுக்கொண்டான். மற்றவர்கள் ஓய்வெடுத்த நேரத்தில் அவன் வளர்ச்சியை தேர்ந்தெடுத்தான். 3 மாதங்கள் கழித்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். முன்பு அதிக உதவி கேட்ட தீபன் இப்போது மற்றவர்களுக்கே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்திருந்தான். ஒரு நாள் மேலாளர் அனைவரின் முன்னும் கூறினார், திறமை இருந்தால் மட்டும் போதாது, தொடர்ந்து கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் எந்த மனிதனும் உயர முடியும். அதற்கு தீபன் ஒரு சிறந்த உதாரணம் என்றார். அந்த பாராட்டு தீபனுக்கு பதவி உயர்வை விட பெரிய பரிசாக இருந்தது. அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது பல மாதங்களுக்கு முன்பு சந்தித்த அதே பேருந்து நிறுத்தத்தை அவன் மீண்டும் கடந்து சென்றான். அதே பெஞ்சில் அந்த முதியவர் அமர்ந்திருந்தார். தீபன் உடனே சென்று அவரின் காலில் விழுந்தான். ஐயா, அந்த நாள் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. முதியவர் சிரித்தார். இல்லை மகனே, நான் விதையை மட்டும் கொடுத்தேன், அதை மரமாக வளர்த்தது நீதான். அந்த வார்த்தை தீபனின் இதயத்தில் என்றும் அழியாத பாடமாக பதிந்தது. ஆனால் வாழ்க்கை அவனுக்காக இன்னும் ஒரு பெரிய சோதனையை வைத்திருந்தது. வேலையில் சேர்ந்த ஓராண்டுக்குள் தீபன் அனைவரின் நம்பிக்கையையும் பெற்றுவிட்டான். அவனுடைய உழைப்பு, நேர்மை, பணிவு ஆகியவை அவனை ஒரு சிறந்த பணியாளராக மாற்றியிருந்தன. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு நாள் நிறுவனத்தில் திடீரென ஒரு அறிவிப்பு வந்தது. பொருளாதார நெருக்கடி காரணமாக சில பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். அலுவலகம் முழுவதும் பதற்றம். அந்த பட்டியலில் தீபனின் பெயரும் இருந்தது. ஒரு நொடி அவனுக்கு உலகமே இருண்டது. மீண்டும் ஆரம்பிக்க வேண்டுமா? அவன் மனதில் கேள்விகள் எழுந்தன. வீட்டிற்கு வந்ததும் அவன் அமைதியாக இருந்தான். இதை பார்த்த தாய் மெதுவாக கேட்டார், என்னப்பா? அம்மா வேலை போய்விட்டது. ஒரு கணம் அமைதி. பிறகு தாய் சிரித்தபடி சொன்னார், முன்பு வேலையில்லாமல் இருந்தபோது நீ பலவீனமாக இருந்தாய். இன்று வேலை இல்லாவிட்டாலும் உன்னிடம் அனுபவம், தன்னம்பிக்கை, உழைப்பு இருக்கிறது. அதுதான் பெரிய செல்வம். அந்த வார்த்தைகள் தீபனுக்கு மீண்டும் வலிமை கொடுத்தன. அடுத்த நாள் காலை அவன் பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்தான். முதல் பக்கத்தில் அவன் எழுதியிருந்த ஒரு வரி அவன் கண்களில் பட்டது. சூழ்நிலை என்னை முடிவு செய்யாது, என் முடிவுகள்தான் என் எதிர்காலத்தை உருவாக்கும். அதை படித்தவுடன் அவன் மீண்டும் எழுந்தான். வேலை தேடுவதோடு நிற்காமல் தன்னிடம் இருந்த திறமைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தான். இலவசமாக மாணவர்களுக்கு நேர்முகத் தேர்வு பயிற்சி அளித்தான். வேலை தேடும் இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை வகுப்புகள் நடத்தினான். அவன் சொன்ன ஒரு வரி பலரின் வாழ்க்கையை மாற்றியது. தோல்வி என்பது வாழ்க்கை உன்னை நிராகரித்தது அல்ல, இன்னும் நீ தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி. மெல்ல மெல்ல அவனுடைய பெயரும் பலருக்கும் தெரிய ஆரம்பித்திருந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது. உங்கள் பயிற்சியை பற்றி கேட்டோம், எங்கள் நிறுவனத்தில் பயிற்சியாளராக சேர விருப்பமா? தீபன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஒரு காலத்தில் வேலைக்காக கதவுகளை தட்டியவன் இன்று வேலை அவனை தேடி வந்தது. அவன் மனதில் அந்த முதியவரின் வார்த்தைகள் மீண்டும் ஒலித்தன. விதை புதையாமல் மரமாகாது. அவன் கண்களில் நன்றி கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி இன்னும் வரவில்லை. புதிய நிறுவனத்தில் பயிற்சியாளராக சேர்த்த பிறகு தீபனின் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ஆனால் அவனிடம் மாறாத ஒரு விஷயம் இருந்தது, பணிவு. முதல் நாளில் மேடையில் நிற்கும் போது அவன் மனதில் சிறிய பதற்றம் இருந்தது. அவனுக்கு முன்னால் 50 இளைஞர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களின் கண்களில் ஒரே கேள்வி, எங்களாலும் வெற்றி பெற முடியுமா? தீபன் சிரித்தபடி பேசத் தொடங்கினான். நான் உங்களுக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்க வரவில்லை, தோல்விக்கு பிறகும் எப்படி எழுவது என்பதை பகிர வந்திருக்கிறேன்.
அந்த ஒரு வரி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவன் தனது வாழ்க்கை பயணத்தை மறைக்காமல் பகிர்ந்தான். வேலை கிடைக்காமல் அலைந்த நாட்கள், நிராகரிப்புகள், கண்ணீர், மனச்சோர்வு, பின்னர் தன்னை மாற்றிக்கொண்ட தருணங்கள் எல்லாவற்றையும் உண்மையாகச் சொன்னான். அரங்கம் முழுவதும் அமைதி நிலவியது. பேச்சு முடிந்ததும் ஒரு இளைஞன் வந்து கேட்டான், சார், நான் 3 முறை தேர்வில் தோல்வியடைந்தேன். இனி என்னால் முடியாது என்று நினைக்கிறேன். தீபன் அவன் தோளில் கை வைத்து மெதுவாகச் சொன்னான், நீ 3 முறை தோற்றவன் இல்லை, 3 முறை கற்றுக்கொண்டவன். அந்த இளைஞனின் கண்களில் மீண்டும் நம்பிக்கை பிறந்தது. சில மாதங்களில் தீபனின் பேச்சுக்கள் சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்தன. பல கல்லூரிகள், நிறுவனங்கள், இளைஞர் அமைப்புகள் அவனை அழைக்கத் தொடங்கின. ஒரு நாள் ஒரு பெரிய அரங்கில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னால் பேச அழைப்பு வந்தது. மேடைக்கு செல்லும் முன் அவன் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த தாயை பார்த்தான். அவள் கண்களில் பெருமை தெரிந்தது. தீபன் மேடையில் நின்று சொன்னான், ஒரு காலத்தில் நான் வேலை கேட்டு கதவுகளை தட்டினேன். இன்று என்னுடைய கதையை கேட்க மக்கள் கதவுகளை திறக்கிறார்கள். இதற்கு காரணம் திறமை மட்டுமல்ல, ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் நான் மீண்டும் எழுந்ததுதான். அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. அந்த இரவு நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு வயதானவர் மெதுவாக அவனிடம் வந்தார். தீபன் அவரை பார்த்தவுடன் கண்கள் நனையத் தொடங்கின. அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு பேருந்து நிறுத்தத்தில் சந்தித்த அதே முதியவர். மகனே என்று அவர் சிரித்தார். இப்போது நீ ஒரு மரமாக மட்டுமில்லை, பலருக்கு நிழல் தரும் ஆலமரமாக வளர்ந்து விட்டாய். தீபன் அவரின் கைகளை பிடித்து நன்றியுடன் நின்றான். அவன் புரிந்து கொண்டான், ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனிதனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையையும் மாற்றும். பல ஆண்டுகள் கடந்தன. தீபன் இன்று ஒரு வெற்றிகரமான ஊக்க பேச்சாளர். பல நிறுவனங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இளைஞர் அமைப்புகளுக்கும் சென்று பேசிக்கொண்டிருந்தான். ஆனால் ஒவ்வொரு பேச்சின் தொடக்கத்திலும் அவன் ஒரே ஒரு கதையை சொல்வான். ஒரு நாள் நான் பேருந்து நிறுத்தத்தில் தோல்வியால் உடைந்து அமர்ந்திருந்தேன். அப்போது ஒரு முதியவர் என்னிடம் ஒரு விதையை காட்டி, இது மண்ணுக்குள் புதையாமல் மரமாகாது என்று சொன்னார். அந்த ஒரு வாக்கியம் என் வாழ்க்கையை மாற்றியது. ஒரு நாள் அவன் பழைய வீட்டின் அருகே சென்றான். அதே தெரு, அதே பேருந்து நிறுத்தம். ஆனால் அந்த முதியவர் அங்கே இல்லை. அருகில் இருந்த தேநீர் கடைக்காரரிடம் கேட்டான், அந்த தாத்தா எங்கே? அவர் அமைதியாகச் சொன்னார், சில மாதங்களுக்கு முன் அவர் இறந்துவிட்டார். ஆனால் அவர் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார், ஒரு நாள் இந்த பையன் நிறைய பேருக்கு வெளிச்சமாக இருப்பான் என்று. அந்த வார்த்தையை கேட்டவுடன் தீபனின் கண்கள் கலங்கின. அவன் அந்த பெஞ்சில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தான். பிறகு மனதிற்குள் கூறினான், நீங்கள் எனக்கு கொடுத்த நம்பிக்கையை நான் 1000 பேருக்கு கொடுப்பேன். அந்த நாளிலிருந்து வேலை தேடும் ஏழை இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி மையம் ஒன்றை தொடங்கினான். கட்டணம் இல்லை, பரிந்துரை இல்லை, ஒரே நிபந்தனை, உங்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடக்கூடாது. ஆண்டுகள் செல்ல செல்ல அந்த மையத்தில் பயிற்சி பெற்ற நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நல்ல வேலைகளில் சேர்ந்தனர். ஒரு நாள் அவர்களில் ஒருவர் மேடையில் நின்று பேசினார், எனக்கு வேலை கிடைத்தது முக்கியமல்ல, என்னை நானே நம்ப கற்றுக் கொடுத்தவர் தீபன் சார். அந்த நொடி தீபன் உணர்ந்தான், உண்மையான வெற்றி என்பது உயரமாக நிற்பது அல்ல, மற்றவர்களையும் உயர்த்தி நிறுத்துவதுதான். வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் மீண்டும் எழும் தைரியம் உங்களிடம் இருந்தால் தோல்வி உங்கள் முடிவாக மாறாது. ஒவ்வொரு நிராகரிப்பும் ஒரு பாடம், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வலிமை, ஒவ்வொரு தடையும் ஒரு புதிய பாதை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி என்பது உங்கள் கதையின் கடைசி பக்கமல்ல, அது அடுத்த அத்தியாயத்தை எழுதுவதற்கான வெற்று பக்கம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.